ஹாய் ஆல், இன்றைக்கி கிளாஸில் நாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃப்யூச்சரில் நம்ம சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்டை பார்த்தாச்சு. ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் பர்ஃபெக்ட் டென்ஸையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு காம்பினேஷன் தான். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நேரம் நடக்கிற ஆக்ஷன்ஸை நம்ம கண்டினியூஸில் சொல்லுவோம். இதுவும் அதே மாதிரி தான், ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷன், ஆனால் ஸ்பெசிஃபிக் டியூரேஷன் பிஃபோர் எ பர்டிகுலர் பாயிண்ட் இன் த ஃப்யூச்சர். அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொஞ்சம் நேரமாக தொடர்ந்து நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். அதாவது ஃப்யூச்சரில் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில டைம்குள்ளே கொஞ்சம் நேரம் தொடர்ந்து நடந்த ஆக்ஷன்ஸை நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். Is used to describe an action that will start in future, continue for a period of time and be continuing or finished at a specific future time. அதாவது ஃப்யூச்சரில் கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டே இருக்கும், நாம் குறிப்பிடுற ஒரு சில டைம் வரைக்கும் அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். ஃப்யூச்சரில் தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸை நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். ரைட்? ஃப்யூச்சர் சுச்சுவேஷனை சொல்கிறதுக்காகவும் ஃப்யூச்சரில் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி தொடர்ந்து நடந்த ஆக்ஷன்ஸை சொல்லவும் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ வேர் டு வி யூஸ்? எம்ஃபசைஸ் டியூரேஷன் பிஃபோர் எ ஃப்யூச்சர் பாயிண்ட், காஸ் ஆஃப் எ ஃப்யூச்சர் சுச்சுவேஷன். ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன். ஆல்ரெடி தெரியும், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் பீன் வரணும், ஃப்யூச்சர்ன்றதுனால வில். ஸோ வில் ஹாவ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ing. This is the sentence structure for passive sentences. They will have been traveling. நெகட்டிவில் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான், நாட் ஆட் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் will not have been ப்ளஸ் verb ப்ளஸ் ing. They won't have been waiting for hours till we arrive. When we arrive. So negative aspectல சொல்கிறது. They will not have been presenting their project before we come. Right? Question. So helping verb ஃப்ரண்ட்ல போடுங்க. Will plus subject, have been plus verb plus ing and then object. Will you have been studying the whole night for your exams? Will they have been practicing for the match for the past few months? So, by 2025, I will have been living here for 10 years. So, 2025 வரும்போதுக்கு நான் 10 வருஷம் இங்கே வாழ்ந்திருப்பேன். ரைட்? By the time you arrive, she will have been cooking for 3 years. நீ வர்றதுக்குள்ள, by the time you arriveன்றதே ஃப்யூச்சர் தான். நீ வரத்துக்குள்ளே அவங்க எவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருப்பாங்க? 3 ஹவர்ஸாக குக் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அந்த ஆக்ஷன் நடக்குது, ஃப்யூச்சரில் தான் நடக்குது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உடஞ்சிருது. ஸோ இதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட யூசேஜ் அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்கள் சென்டென்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மோர் எக்ஸாம்பிள்ஸை எழுதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 examples you write on your own using the structure. We will discuss it tomorrow.